நந்தா விளக்கு. அத்தியாயம் 4. அவள் கணவன் சபதம் சொன்னதை கேள்விப்பட்டு உமையாள் ஜம்புநாதர் கோயிலுக்கு ஓடினாள். தன் புருஷனுக்கு எந்தவித கேடும் வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். தான் விதவையாகாமல் இருக்க வேண்டும் என்று இறைஞ்சினாள். அதற்காக தினம்தோறும் அருண்மொழி என்கின்ற உழக்கால் நெய் விளக்கு ஏற்றுவதாக வேண்டிக் கொண்டாள். கற்ப கிரகத்துக்கு எதிரே பெரிய இரும்பு வட்டிலில் நெய் ஊற்றி தாமரை தண்டு நூல் முக்கி விளக்கேற்றினாள். நல்லது சொல், நல்லது சொல் என்று விளக்கை வேண்டிக் கொண்டாள். சகுனம் கேட்டாள். மண்டியிட்டு விளக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். பெரும் காற்று அப்போது வீசியது. ஒரு தென்னை ஓலை சடீர் என்று விழுந்தது. ஓலை விழுந்த சத்தத்தில் கோயில் பிரகாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் மிரண்டு ஓடின. காளை கன்றின் காலில் கோயில் மணியின் கயிறு சிக்கி இழுக்க கோயில் மணி டனேர் என்று அடித்தது. நல்ல சகுனம் என்று மணி ஒலியை அவள் காதில் வாங்கி கொண்டு பரவசமானாள். ராஜேந்திர வளநாட்டு நரிப்பள்ளி கிராமத்திலிருந்து படைகள் கிளம்பின. அவள் குடியிருக்கும் கூகூர்பாடியே சுற்றியுள்ள எல்லா கிராமங்களுக்கும் தலைமை ஏற்றது. பொன்தாமன் தற்காலிக கிராம அதிகாரி ஆனான். பெண்களும் குழந்தைகளும் தள்ளாடிய வயோதிகர்களையும் தவிர, கடந்த போரில் காலும் கையும் இழந்தவர்களை தவிர மற்ற எல்லா ஆண்களும் தஞ்சையை நோக்கி கிளம்பினார்கள். தொண்டை நாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்தும் படை வீரர்கள் அவர்கள் ஊர் வழியே கடந்து போனார்கள். போர் வெறி ஏற்றி கொள்வதற்கு கள் வேண்டுமென்று கேட்டார்கள். கள் குடித்தார்கள். இறைச்சியும் சோறும் கலந்து உண்டார்கள். உட்கார்ந்தால் சோர்வு வந்துவிடும் என்று ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போனார்கள் வீரர்கள். கத்திகளை கூர்பார்க்க வாழைகளையும் சிறு மரங்களையும் வழியெல்லாம் வெட்டி கொண்டே போனார்கள். பன்றிகளை மிரள வைத்து துரத்தி அவைகளை ஒரே வீச்சில் வேல் எறிந்து கொன்றார்கள். அவர்கள் ஈழம் நோக்கி போகிறார்கள் என்பதை உமையாள் கேள்விப்பட்டாள். ராஜேந்திரரிடம் அடங்காத ஈழத்து அரசன் மகிபாலனை அவர் மகன் ராஜாதிராஜர் கொன்று போடுவதாக சபதம் செய்திருக்கிறாராம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் கடல் போல ஏரியை ஏற்படுத்தி அதில் ஜலஸ்தம்பம் நாட்டி ராஜேந்திரர் தன் வெற்றியை கொண்டாடிய போது ராஜாதிராஜர் இவ்வாறு சூளுரைத்தாராம். அடிக்கடி கலவரம் செய்யும் பாண்டியர்களை அடக்க படைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றனவாம். மேலை சாளுக்கியர் தாக்காதிருக்க கீழே சாளுக்கியர் உடன்பாடாம். சோழ சாம்ராஜ்யத்தை எவர் எதிர்த்து பேசினாலும், சோழ அரசனுக்கு எதிராக எவர் வாய் திறந்தாலும் மரணம்தான் தண்டனையாம். எல்லா திசைகளிலும் படையெடுப்பு நடக்கும். ஓய்வு ஒழிச்சல் இல்லாது சோழ வீரர்கள் போர் செய்ய வேண்டும். எதிரிகளை பூண்டோடு அழிக்கும் வரை தஞ்சைக்கு ராஜாதிராஜர் திரும்ப மாட்டார். வெற்றி பெற்று எதிரியின் நகரத்திலே சோழ படை புகுந்தால் சோழ வீரர்கள் சூறையாடலாம், பொருட்களை கொள்ளையடிக்கலாம், எதிர்ப்பட்ட பெண்டிரை கைது செய்து தமக்கே உரிமை கொள்ளலாம். வீரர்கள் இதையெல்லாம் கேட்டு வெறியானார்கள். கலவரம் செய்த பாண்டியரை எளிதில் அடக்கிவிட்டு ஈழம் நோக்கி போனார்கள். கூகூர்பாடிக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. தன் புருஷனை போருக்கு அனுப்பாமல் தன்னோடு ஊரிலேயே நிறுத்தி வைத்ததற்காக உமையாள் தினந்தோறும் ஜம்புநாதரை தொழுதாள். வயல்களில் மற்ற பெண்டிரோடு அயராது பாடுபட்டாள். சிறுவர்கள் ஏர் பிடித்தார்கள். ஊர் மாடுகளை மடக்கி இரவு வயல்களில் தங்க வைத்தார்கள். பசும்புல் தின்ற மாடுகள் சாணம் போட நீர் பாய்ச்சி மண் புரட்டி எருவாக்கினார்கள். ஊர் பெண்கள் நாற்று நட அந்த முறையும் மழை பெய்தது. பால் பிடித்து கதிர்கள் எழுந்தன. ஈழத்தில் பல மன்னர்களின் மணிமுடி பறித்ததாக செய்திகள் வந்தன. அதன் வடதிசையில் சோழர் ஆட்சி பலப்பட்டது. சோழ படைகளில் பாதி சேர தேசத்து வழியே வடக்கு நோக்கி போவதாகவும் செய்தி வந்தது. இங்கே கதிர் அறுத்து அறுத்து முதுகு வலித்தது. நெல் குத்தி குத்தி தோள்கள் நொந்தன. கொள்ளையடித்த பொன்னும் மணியும் படை வீரர்கள் மூலம் பண்டமாற்றாக சோழ தேசம் எங்கும் பரவின. நிறைய பொன் கொடுத்து அரசாங்க அதிகாரிகள் நெல் வாங்கினார்கள். கூடை கூடையாக போர் நடக்கும் இடத்துக்கு எடுத்து போனார்கள். ஒரு குளிர்காலத்தில் ராஜேந்திரர் மரணமடைந்தார் என்ற செய்தி வந்தது. விருந்து கேளிக்கைகள் அனைத்தும் தள்ளி வைக்கப்பட்டன. எல்லா கோயில்களிலும் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. தந்தையின் மரணத்தால் ராஜாதிராஜனுக்கு போர் வெறி இன்னும் அதிகமாயிற்று. மன்னரின் மறைவால் மனம் வருந்திய புருஷனை உமையால் தேற்றினாள். அவனுக்கு அருகே படுத்து கொண்டு அவன் தலையை தடவி கொஞ்சினாள். அவன் மனசு மாற்ற உடம்பு தழுவி சந்தோஷப்படுத்தினாள். போருக்கு போகாத புருஷன் ஊருக்கு தலைமையேற்ற கம்பீரத்தை ஆளுமையை அவனிடம் நாட்டினாள். உமையாள், நீ தினமும் ஜம்புநாதருக்கு விளக்கு போடுகிறாயாமே என்று அவன் கேட்க, ஆமாம், நெய் விளக்கு உங்களுக்காக போடுகிறேன். எனக்காகவா வேண்டுதல்? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக வேண்டுவார்கள். எனக்கு எந்த நோயும் இல்லையே. இல்லை, உங்களுக்கும் நோய் இருக்கிறது, மனநோய். உன் மீது பித்தாக இருப்பதை நோய் என்று சொல்கிறாயா? பொன்தாமன் மனைவியை இருக்க அணைத்து கொண்டு கொஞ்சினான். பொண்டாட்டியிடம் ஆசையாக இருப்பது மனநோயா? அன்பை நோய் என்று சொல்லலாமா?
ஆத்திரம்தான் நோய், ஆவேசம்தான் ஜுரம். எனக்கென்ன ஆத்திரம் உமையால்? யார் மீது ஆவேசம்? ஊர் சபை தூண்டிவிட உங்களை நீங்களே பலியிட்டு கொள்வேன் என்று ஆத்திரப்படவில்லையா? ஆவேசமாக சபதம் செய்யவில்லையா? அடியே, அது வீரமடி. வீரம் மனிதர்களை குருடாக்குமா? என்னை பற்றிய நினைப்பு மனசுக்குள் இருந்தால் இப்படி ஒரு சபதம் செய்ய தோன்றுமா? போருக்கு போக முடியவில்லையே என்ற கோபம் எனக்கு. நீங்கள் போருக்கு போகக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல். ஒவ்வொரு ஆணாக இந்த வீடு இழந்து கொண்டிருக்கிறது. உங்களையும் இழக்க நான் தயாராக இல்லை. உமையால் இப்படி சொல்லிவிட்டு புருஷனை இழுத்து இறுக்கி கொண்டாள். ஆனால் பொன் தாமன் அவளை விலக்கினான். தோளை பிடித்து எதிரே அமர்த்தி கொண்டான். என்ன பேசுகிறாய் உமையால்? போரற்ற வாழ்க்கை என்று ஒன்று உண்டா? போர் மனிதனின் இயல்பல்லவா? போர் என்பது ஆணை வெட்டி சாய்த்தல் மட்டுமா? வயல் வெளியோடும் மாடு கன்றுகளோடும் குடும்பத்தோடும் ஒரு ஆள் போர் செய்துதானே ஆக வேண்டும். பாண்டியரோடும் சாளுக்கியரோடும் ஈழத்தாரோடும் நாம் போர் செய்யாவிட்டால் அவர்கள் நம்மீது படையெடுத்து வந்து விடுவார்கள் இல்லையா? அவர்களும் வரக்கூடாது, நாமும் போகக்கூடாது. இதுதான் என் ஆசை. நீ இயற்கைக்கு மாறாக பேசுகிறாய். புருஷன் கூறிவிட்டு முகம் திருப்பி கொண்டான். எது இயற்கை, எது இயல்பு? ஊரை சூறையாடுதலும் ஆண்களை கொன்று போடுதலும் பெண்களை விலங்கிட்டு அழைத்து வருதலுமா இயல்பு? முசங்கியிலிருந்து அடிமை பெண்களை கொண்டு போனார்களே, பிறர் மனைவிகளை கவர்ந்து போனார்களே, கவர்ந்து போய் என்ன செய்தார்கள்? அவர்களை தனியே தங்க வைத்து விருப்பப்பட்ட பெண்களை அனுபவிக்கலாம் என்று வெறியாட்டம் ஆடினார்களே, இதுவா இயல்பு? இதுவா வீரம்? இந்த நிலையை அப்படியே புரட்டி போட்டு பாருங்கள். சாளுக்கியர் இங்கே வந்து உங்கள் தாயை, தமக்கையை, என்னை தலைமுடியை பற்றி இழுத்து முசங்கியிலோ கல்யாணியிலோ தனியே வேளம் அமைத்து பொதுமகளாக செய்தால் உங்கள் மனம் என்ன பாடுபடும்? நம் குழந்தையின் கதி என்னவாகும்? வெற்றி அல்லது வீரமரணம்? பொன்தாமன் இடையே இடக்காக கூறினான். ஈழத்து மன்னர் ஒருவன் சோழர் படைகளை ஜெயிக்க முடியவில்லையே என்று கழுத்தை கத்தியால் அறுத்து கொண்டு செத்தானாம். அது மரணம். மரணத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீர்களே தவிர வாழ்வதை பற்றி சிந்திக்கிறீர்களா? வயலோடு போர் என்று சொன்னீர்களே, அது நம் சோழ வீரர்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஆடு மாடுகளை ஓட்டி செல்லவோ மருந்து கொடுப்பதோ மறக்காமல் இருக்குமா? மனைவியின் பெயரையோ குழந்தைகளின் பெயரையோ ஞாபகம் வைத்திருப்பார்களா? இல்லை. மாறி மாறி அடிமை பெண்களை அனுபவித்ததில் மறந்து போயிருக்குமா? போர் என்பது ஆணின் திமிர், வெறும் தசை திமிர். ஒரு ஆணை அவமானப்படுத்த இன்னொரு ஆண் தசை திமிரால் அவன் பெண்டுகளை கவர்ந்து வருகிறான். இதில் பெண் செய்த பாவம் என்ன? ஆணுக்கு வாழ்க்கைப்பட்டதுதானா? என்ன உமையால் சமண பௌத்தர்களைப் போல பேசுகிறாய்? பௌத்தம் சரியோ என்று எனக்கு தோன்றுகிறது. உயிர்கொலை தவறு என்று தோன்றுகிறது. உண்பதற்காகவும் கொல்லுதல் கூடாது என்று தோன்றுகிறது. கீறினால் நெல் விளையும் பூமி, நட்டால் கிழங்கு தரும் மண், எந்நேரமும் பூத்தலும் காய்த்தலுமாக இருக்கும் சுகமான இடம், உணவுக்கு பஞ்சமே இல்லாத தேசம், எந்நேரமும் கூடல் நடக்கும் பூமி, பனியால் உறைந்தோ வெப்பத்தால் கருகியோ போகாத நாடு, மண்ணும் நீரும் புணர்ந்து செடி இலையும் ஒளியும் கலந்து பூ, பூவும் வண்டும் கலந்து காய், காய்களும் வெப்பமும் கலந்து கனிகள், பஞ்சமே இல்லாத பூமி இது. இடைவிடாது கூடல் நடக்கும் இடம் இதுதான். இங்கு இருக்கும் ஒவ்வொரு தாவரத்தின் விளைவும் கூடல்தான். இப்போது நீங்களும் நானும் பேசுவது கூட கூடல்தான். என் எண்ணம் உங்கள் எண்ணத்தோடு கூடல் செய்து இன்னொரு எண்ணம் பிறக்கிறது. அதனால்தான் தத்துவ செழிப்புடன் இருக்கிறது. உடுத்தலிலும் உண்பதிலும் குடித்தனம் செய்வதிலும் நாகரீகம் வந்திருக்கிறது. மனிதனோடு மனிதன் புத்தி கூடியதால் தான் கவிதையும் காப்பியங்களும் ஓவியங்களும் சிற்பங்களும் இந்த தேசத்தில் நிறைய இருக்கின்றன. வாழ்க்கை என்பது போராட்டம்தான். இயற்கையோடு நடக்கும் போராட்டம். மண்ணோடும் காற்றோடும் நீரோடும் நெருப்போடும் போர் செய்யாமல் நம்மை நாமே வெட்டி கொண்டிருப்பதில் லாபம் என்ன? உலகத்தின் எந்த தேசத்தில் இவ்வளவு உயரமான கற்கோயில்கள் உண்டு சொல்லுங்கள்? ராஜராஜேஸ்வரம் ஆலயத்தை செய்த கையே போருக்கு போய் ஒருவன் தலையையும் கொய்யுமா? அத்துணை உயரம் எப்படி கல் ஏற்றினார்கள் என்று கற்பனை கூட செய்ய முடியவில்லையே. அதற்கு உண்டான கணிதமே போருக்கும் உதவுமா? தன் தேசத்தில் ஏரி வெட்டியவன் இன்னொரு தேசத்தில் எரியூட்டுகிறானே, இது என்ன நியாயம்? ஒரு ஊரை அழித்துத்தான் இன்னொரு ஊரை கட்ட வேண்டுமா? சோழ தேசம் மிக கேவலமாக திரும்பி கொண்டிருப்பதை நீங்கள் உணரவில்லையா? இந்த தேசத்துக்கு மிக பெரிய கெடுதலை தரும் இது என்பதை நீங்கள் உணரவில்லையா? போர் முடிந்து இந்த வீரர்கள் நம் தேசத்துக்கு திரும்பினால் பேசாதிருப்பார்களா? வாள் பிடித்த கை, வேல் பிடித்த கை, இரத்த சேறு பார்த்த புத்தி அமைதியாக இருக்குமா? நம்மை வெட்ட சாளுக்கியன் வர வேண்டாம். பாண்டியரோ சேரரோ கூட படையெடுக்க வேண்டாம். நம்மை நாமே கொன்று கொள்வோம். நம்மை நாமே துன்புறுத்துவோம். இப்படித்தான் சோழ தேசம் முடியும்.
வெளியே வீரம் காட்டிய ஆண் வீட்டுக்குள்ளும் வேகப்படுவான், மனைவியை வேதனைப்படுத்துவான். வேறு வேறு பெண்ணை ருசித்த விதமாய் மனைவியையும் மரியாதையின்றி நடத்துவான். பெண்ணை போகமாக்குவதே வீரம் எனில் வீரம் கெடும். உயிருக்கு உயிர் வதை செய்வதே வாழ்க்கை எனில் இந்த வாழ்க்கை சீரழியும். நமது நாகரிகத்தை இருள் சூழும். சோழ தேசத்தின் மாட மாளிகைகள் சரியும். ஒரு கல்லும் நிற்க ஒட்டாமல் சரிக்கப்படும். ஜெயஸ்தம்பங்கள் மண்ணில் புதைக்கப்படும். மனைவியின் சீற்றம் பார்த்து பொன்தாமன் திகைத்தான். சுவரில் முதுகை சாய்த்து விட்டம் பார்த்தான். சோழ தேசம் சரிவதை, எரியூட்டப்படுவதை கற்பனை செய்தான். வேகமாக தலையை உலுக்கி கொண்டான். நம் ஜம்புநாதேஸ்வரர் கோயிலும் அழியுமோ உமையால்? கோவில்கள் பிழைத்துவிடும் என்று நினைக்கிறேன். பாண்டியரோ சேரரோ ஏன் சாளுக்கியர்கள் வந்தால் கூட கோயில்கள் அழிக்கப்பட மாட்டாது. அவர்களும் சைவர்கள் அல்லவா? கோயில்களை உடைக்க மாட்டார்கள். ஒருவேளை ஈழத்தவர்கள் கை ஓங்கினால் நமது கோயில்கள் பௌத்த பள்ளிகளாக மாறலாம். ஆனால் சோழ தேசத்தை கை கொள்ளும் அளவுக்கு ஈழம் வலிமையானதா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை ஊமையால், ஈழம் வலிமையானது அல்ல. தன்னை பாதுகாத்து கொள்ளவே சிங்களருக்கு தெரியாது. புருஷனும் மனைவியும் காலம் தாண்டிய கற்பனைகளில் மூழ்கி போனார்கள். பௌத்தம் பற்றி பேசுகிறாயே, புத்த மதம் பரவினால் போரில்லாத வாழ்க்கை வந்துவிடும் என்று நினைக்கிறாயா? வரலாம். இல்லை ஊமையால், புத்த பிட்சுக்களே உண்மையில் சிங்களத்தை ஆளுகிறார்கள். சிங்கள அரசர்களை போருக்கு தூண்டுகிறார்கள். புத்த மதம் வேறு, புத்த பிட்சுக்கள் அரசியல் வேறு. போரை மதமோ நாகரிகமோ தடுத்து விடாது. போர் அமைதி, அமைதி போர் என்றுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். வடக்கே சென்ற மாமன்னர் ராஜாதிராஜன் என்ன ஆனாரோ தெரியவில்லை. கொல்லிப்பாகையை எரியூட்டிவிட்டு வேங்கியை நோக்கி திரும்பி இருக்கிறாராம். அவர் ஊத்தையடையாமல் தஞ்சைக்கு திரும்ப வேண்டும். நீங்கள் மரணமடையக்கூடாது என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். புரியவில்லை ஊமையால். உங்கள் சபதம் நிறைவேறக்கூடாது என்று நான் நெய்விளக்கு போடுகிறேன். அதாவது ராஜாதிராஜர் வெற்றியடையக்கூடாது என்று வேண்டுகிறாயா? ராஜாதிராஜர் வெற்றி பெறட்டும். நீங்கள் மரணம் அடையக்கூடாது. நானும் விதவையாகக்கூடாது. வருடக்கணக்காய் நான் செய்யும் வேண்டுதல் வீண் போகாது. என்ன பேசுகிறாய் உமையாள்? ராஜாதிராஜர் வெற்றி பெற்று இந்த ஊர் வழியே வந்தால்? உமையாள் புருஷனின் வாயை பொத்தினாள். வரமாட்டார் என்றாள். வெற்றி பெற்றவர் இவ்வழியே வராமல் வேறு எப்படி தஞ்சைக்கு போக முடியும்? அப்படி வேறு வழி போனால் நான் தஞ்சைக்கு சென்று என் சிரமறுத்து சபதம் முடிப்பேனே தவிர. உமையாள் ஆவேசத்துடன் தரை அறைந்தாள். வரமாட்டார் என்று கூவினாள். என்ன சொல்கிறாய் உமையாள்? மன்னர் போரில் மரணமடைவார், வெற்றியும் பெறுவார். சி, என்ன இது? மன்னரின் சாவுக்காகவா வேண்டுதல்? தினந்தோறும் நெய் விளக்கு போடுகிறாய்? இல்லை, என் புருஷனின் வாழ்வுக்காகவே என் வேண்டுதல். அதற்காகவே நெய் விளக்கு. உன் வேண்டுதல் பலிக்க வேண்டுமென்றால் மன்னர் சாக வேண்டும். இல்லை, என் வேண்டுதல் பலமுள்ளதாக ஆயின் அப்படித்தான் நடக்கும். இந்த நினைப்பே ராஜ துரோகம் உமையாள். இருக்கலாம். போரை வெறுக்கின்ற ஒரு பெண்ணின் அழுகை இது. என் வாழ்க்கையை குலைத்து விடாதே என்ற வேண்டுதல்தான் இது. பொன்தாமன் விழுக்கென்று எழுந்தான். மனிதருக்கு மரணம் எப்படியும் நேரும் உமையாள். நான் மாடு முட்டியோ மரம் முறிந்தோ செத்து போகலாம். இல்லை, நான் உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்கு மரணம் இல்லை. நான் விதவையாக கூடாது என்பதே என் வேண்டுதல். என் ஜம்புநாதர் என் வேண்டுகோளை மனமுவந்து கேட்டார். நல்ல சொல் கொடு, நல்ல சகுனம் கொடு என்று கேட்டேன். கேட்ட சில நொடிகளிலேயே கொடுத்தார். என்ன சொல்கிறாய்? என்ன நடந்தது? இறைவனே நேரில் வந்து பேசினாரா? இல்லை, காற்றடித்தது, தென்னை ஓலை விழுந்தது, மாடுகள் மிரண்டன. காளை கன்றின் காலில் கயிறு சுற்றி காண்டாமணி அசைந்து ஒளி எழுப்பியது. ஓம் என்று உடம்பு முழுவதும் ரீங்கரித்தது. இது வெறும் கற்பனை, உன் பேதமையான நினைப்பு கூறிவிட்டு பொன்தாமன் சிரித்தான். நான் உங்களை நம்பும்படி வற்புறுத்தவில்லை. ஆனால் என் வேண்டுதல் பலிக்கும். அப்படியென்றால் ராஜாதிராஜர் இறந்து விடுவார் என்கிறாயா? அவர் இறந்து போக வேண்டும் என்பது அல்ல என் கோரிக்கை, அதுவல்ல என் வேண்டுதல். எனக்கு மனம் ஒப்பவில்லை உமையால். வேளாளர் குலத்தில் இப்படி ஒரு கோழையான பெண் இருப்பது நம் குலத்துக்கே அவமானம். புறநானூறு பாடல் உனக்கு புரியவில்லை. அஞ்சி ஒளியும் ஆண்களை தமிழ் பெண்கள் நேசிப்பதில்லை. வாளெடுக்காத வீரனை மானம் காக்க தெரியாதவன் என்றுதான் கேலி பேசியிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டவனையும் தடுக்கி விழுந்து இறந்தவனையும் வாளால் வெட்டி நெஞ்சுக்கூட்டை அறுத்து இவன் வீர மரணம் எய்தினான் என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். தேசம் வலுவாக இருந்தால்தான் வீடு அமைதியாக இருக்கும். அரசன் வீரனாக இருந்தால்தான் ஆண்களும் வீரனாக இருப்பார்கள். உமையால், மன்னனுக்கு எதிராக நீ செய்து கொண்ட இந்த வேண்டுதல் பலிக்காது. மன்னர் வெற்றி பெற்று வந்தால் இந்த பொன்தாமன் தன் தலையை வெட்டி பலி கொடுப்பான்.
மன்னர் போரிலே இறந்து போனால் இந்த பொன்தாமன் வீடு துறப்பான். வீடோடு இருக்கும் ஆண் சுகம் என்று நீ நினைக்கிறாய் உமையாள். இப்படி யோசிப்பதன் மூலம் ஈழக் காடுகளில் வேங்கி மலைநாட்டில் கோதாவரி வெயிலில் செயலாற்றி கொண்டிருக்கும் நம் சோழ வீர ஆண்களை நீ கேலி செய்கிறாய். நீ சுமங்கலியா விதவையா என்பதை ஜம்புநாதரின் தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறேன். போர் மனிதனின் பிறவிக் குணம். இந்த சோழ தேசம் என்று ஒன்று இருப்பதற்கே பல்லாயிரக்கணக்கான வீரர்கள்தான் காரணம். இந்த பூமியையும் இந்த பூமியில் வாழும் வீரர்களின் குணத்தையும் வெறுக்கின்ற உன்னை என்னால் இனி நேசிக்க முடியாது. பௌத்தமோ சமணமோ அமைதி தராது. சந்திர சூரியர் உள்ளவரை, பூமி என்று ஒன்று உள்ளவரை எதன் பொருட்டாவது எவரோடாவது போர் நடந்து கொண்டே இருக்கும். போரால் அமைதியும் அமைதியால் நாகரீகமும் வளரும். வளரும் நாகரீகம் புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்கும். புதிதாக கண்டுபிடித்த எதுவும் போர் முனையில்தான் பயன்படுத்தப்படும். உமையால் நான் ஒரு சித்தரோடு பேசி கொண்டிருந்தேன். தொங்குகின்ற விளக்கும், குதிரைகள் இல்லாமல் தானே ஓடும் தேரும், ராவணன் உபயோகப்படுத்திய பறவைகள் போன்ற விமானமும் மனிதகுலம் உற்பத்தி செய்யுமாம். அப்படி ஒரு கனவு கண்டாராம். மனிதன் எதற்கு பிறக்க வேண்டும் என்று கேட்டேன். பறந்து பறந்து போர் செய்வான், வேறு எதற்கு என்று கூறி அந்த சித்தர் சிரித்தார். உலகம் இப்படித்தான் இயங்கும் உமையால். போருக்காக யானைகளை தயார் செய்வார்கள். போரில்லாத போது அந்த யானைகளையே கல் தூக்கி வர செய்வார்கள். கல் தூக்கி வந்து கட்டடம் கட்டுவார்கள். போர் வீரர்களுக்கான மருந்து கண்டுபிடிப்பார்கள். நம் குழந்தை சறுக்கி விழுந்தாலும் அந்த மருந்தை உபயோகப்படுத்துவார்கள். நாகரிகத்தால் போர், போரால் நாகரிகம். இப்படித்தான் மனித வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் இப்படித்தான் வளரும். ராஜராஜேஸ்வரம் போர் தந்த கட்டிடம். நீ உன் புருஷன் உன் குடும்பம் என்று யோசிக்காதே. எவராலும் சிறிய வட்டத்தில் வாழ்ந்துவிட முடியாது. ஒருவேளை ராஜாதிராஜர் மரணமடைந்தால் அதற்கு உன் வேண்டுதலே காரணம் என்று நான் எடுத்துக்கொள்வேன். அப்படி நேரிட்டால் உன்னை விட்டு பிரிவேன். ஒரு அரசனின் வீழ்ச்சிக்கு என் மனைவி காரணமாக இருந்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இனி நம்மிடையே கூடல் இல்லை. இது ஜம்புநாதேஸ்வரர் மீது ஆணை. பொன்தாமன் வெளியேறினான். உமையாள் தலை குனிந்து தரை பார்த்து உட்கார்ந்திருந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.